அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஏஆருக்கான டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட், எலிஜிபிள் பீப்புள் வில் பி எக்ஸ்க்ளூடட். அதாவது டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா, வெரிஃபிகேஷன் டைமில் நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா, டைமுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா உங்களோட நேம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இது யார் பாதிக்குது அப்படின்னா, அன்எஜுகேட்டட் புவர் பீப்புள். இப்போது படிக்க தெரியாதவங்களுக்கு, அதாவது தமிழே எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. அதனால் இவங்களுக்கு இந்த டேட்டுக்கு இவங்க வருவாங்க, வந்து நம்மளை லிஸ்ட் எடுப்பாங்க அப்படின்றது தெரியாமையே அவங்களோட வேலைக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ வீட்டில் இல்லாத பட்சத்தில் அங்கேருந்து உங்களோட நேம் டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், கன்ஃபியூஷன் ஆர் இன்கன்வீனியன்ஸ். அதாவது வீட்டுக்கு வீடு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த டைமில் இன்றைக்கி தான் வருவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் 3 attempts, ஃபஸ்ட் டைம் வீட்டில் இல்லைன்னா செகண்ட் டைம் இல்லைனா தேர்ட் டைம், இந்த மாதிரி 3 தடவை அவங்க வீட்டுக்கு போய் அவங்க இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க செகண்ட் டைம் இப்போ தான் வருவாங்களா இல்லை எப்போ வருவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரெஷர் ஆர் மிஸ்மேனேஜ்மெண்ட். அதாவது டைட்டான ஒரு டெட்லைன் இருக்குது. 30 daysலேயே எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள், யார் இருக்காங்க இல்லை, அந்த மாதிரி வெறும் 30 days தான் டைம்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கே ஒரு சுமையாக இருக்கும் போது இதை எடுக்கிற பிஎல்ஓக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ டைட்டான டெட்லைன்ஸில் ப்ராசஸை சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக நிறைய டீட்டெயில்ஸும் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேபி நேம் டெலீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா தவறுதலாக நம்ம எலிஜிபிளான பர்சனுக்கு ஓட் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஃபோர்த் பாயிண்ட், பொலிட்டிக்கல் மிஸ்யூஸ் ஆர் பயாஸ்ட் அலிகேஷன்ஸ். எப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு வரவங்க ஒரு பார்ட்டியில் இருக்காங்க, ஒரு கட்சியில் இருக்காங்க, நீங்கள் எதிர்கட்சி, இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மேபி அவங்களே உங்கள் நேமை வந்து தூக்கிறதுக்கு, அதாவது டெலீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சில மக்கள் இந்த நேம் டெலீட் பண்ணுறதுக்கான டெலிஷன் ப்ராசஸையே ஒரு மறைமுகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், வல்னரபிள் பீப்புள் அதிகமாக அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. யார் சொல்கிறேன் அப்படின்னா, ஹோம்லெஸ் பீப்புள், ஸ்லம்மில் தங்கியிருக்கக்கூடியவங்க, வீடு இல்லாதவங்க, முதியோர்கள், இவங்க கிட்டலாம் ஸ்ட்ராங்கான அட்ரஸ் ப்ரூஃப் இருக்காது. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட நேமை ஓட்டர்ஸ் போல்லேருந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் தான் எஸ்ஏஆரோட டிஸ்அட்வான்டேஜஸ். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க.